மக்களிடம் மன்னிப்பு கேட்டாரா? யார் நண்பா மன்னிப்பு கேட்டது? நம்ம பிரதமர் தான். கோவையில நடந்த NTA கூட்டத்துல மக்களிடம் மன்னிப்பு கேட்டார் நண்பா. ஆமா நண்பா, அத நானும் பார்த்தேன். பாராளுமன்ற இடஒதுக்கீடில் பெண்களுக்கு 33% கொண்டு வர முடியவில்லை என பெண்களிடம் தன்னோடு வருத்தத்தை தெரிவித்தார். சரிதான் நண்பா, ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடஒதுக்கீடு மசோதா தோல்வியால் வருத்தமாம். எதிர்க்கட்சிகள் பெண்களுக்கு எதிராக செயல்படுகிறதா என இப்போது மக்களுக்கு கேள்வி எழுந்துள்ளது நண்பா. ஆமா நண்பா, எதிர்க்கட்சிகள் மக்களை பத்தி கவலைப்படவில்லை, மாறாக வெறும் குறை கூற வேண்டும் என்று நினைத்து நல்ல திட்டங்களை கூட புரியாம எதிர்க்கிறார்கள். இந்த மசோதா தோல்விகளால் MPகள் MLAக்கள் போன்ற பொறுப்பு பெண்களுக்கு கிடைக்காதாம். இதனால் தான் அவர் வருத்தப்பட்டார். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.